இந்த போக்சோ வழக்குகள் பொறுத்த வரைக்கும் தமிழக போலீஸ் கையாளுற விதம் எப்படி இருக்குது, அது மாதிரி நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை கையாளுற விதம் என்னவா இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஊரை விட இங்கே இன்னும் சிறப்பாக வந்து தமிழ்நாடுல வந்து இந்த போக்சோ வழக்குகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. 1-2 வழக்குகளை தவிர உண்மையிலே ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. இதில் வந்து அதில் வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து அந்த வழக்கில் வந்து உண்மையில் நடத்துகிறாங்க, நல்லாவே நடத்துகிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண் காவலர்கள் தான் வராங்க. இன்னொன்று அதுக்கு வந்து அரசு தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தனிப்பட்ட வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க, பெண் வழக்கறிஞர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. பயம் இல்லாமல் சொல்லணுன்ட்டு முதல்ல ஒரு டைம் வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஒரு நல்ல சிறப்பாகவே தமிழ்நாடு அரசு செயல்படுது. நீதிமன்றங்களும் நல்ல சிறப்பாக அதுக்கு வந்து செயல்படுது. அதில் வந்து கண்மூடித்தனமாக இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக அதில் வந்து செயல்படுறாங்க. கடைசியாக சார், சட்டத்தின் மூலமாக ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி தர முடியும், ஆனால் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சட்டத்தின் முன்னால் வந்து அவங்கள தண்டிக்கிறதன் மூலமாக அது வந்து எவ்வளோ பேருக்கு போய் அதை மற்ற மக்களுக்கு வந்து அது தெரியணும். மக்கள் தெரிஞ்சு அதை வந்து இது மாதிரி பண்ணால் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா குற்றங்கள் வரப்போகிறதில்ல. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா பெண்கள் இப்படி ஆடை அணிகிறாங்கன்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய வழக்கில் சின்னஞ்சிறு சிறுமிகள்லாம் சிதைச்சிட்றாங்க. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா தந்தையே வந்து சிறுமியை சிறுவிச்ச வழக்கெல்லாம் நிறைய நீதிமன்றங்கள் பல ஊர்களில் நடந்து, அதெல்லாம் உண்மையான வழக்குகள் தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுமி பார்த்திங்கன்னா அப்பாவை எதிர்த்து சாட்சி சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து தலைநகரத்திலே இருக்காங்க. அந்தளவுக்கு சமூக பார்த்திங்கன்னா அரசு நல்லா செயல்படுது. சமூகத்துறை நம்மளுடைய இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தருது. அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு உரிய நிவாரணங்கள் கிடைக்குது. உரிய நிவாரணங்களை வந்து நீதிமன்றங்கள் வழங்குது. தமிழக அரசும் அதுக்கு வழங்குது. மத்திய அரசும் இந்த மாதிரியான வழக்குகளில் ஓரளவுக்கு நல்லாவே கையாளுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கையாளுறாங்க. இதில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க செயல்படுறாங்க.